சொல்லி புரிய வைக்க முடியுமோ சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு புல்லட் ட்ரெயின் மாதிரி ஸ்பீடா போவோம். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம விஷால் என்ன சொல்லிட்டு இருக்காரு, சேதன் என்கிட்ட மட்டும் நிறைய பேசினாரு, நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், நீ தான் இந்த வீட்டோட என்டர்டெய்னர், அதை இதுக்கப்புறம் இந்த வீட்டுல யாரும் மாத்த முடியாது, சோ உன்னால எவ்வளவு முடியுதோ பண்ணு அப்படின்னு என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரா. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் கேம் ஆட போறேன், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு என்டர்டெயின் பண்ண போறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம கண்ணம்மா விட்டுக்காரு, ஒரு நல்ல வாரியரோட எத்திக்ஸ் என்ன தெரியுமா, கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாம இருக்கிறது. ஒரு சண்டையில ஒரு போர் வீரன் இருக்கான், அந்த போர்க்களத்துல நிக்கிறப்போ வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி கிவ் அப் பண்ண மாட்டான், எண்ட் ரிசல்ட் என்ன வேணா இருக்கட்டும் அப்படின்ற ஆக்ரோஷமான டயலாக. சண்டையில ஒரு போர் வீரன் இருக்கான், அவன் கிவ் அப் பண்ண மாட்டான், வெற்றியோ தோல்வியோ அந்த மாதிரி தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சே. சரி, இவ்வளவு பெரிய டயலாக்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, என்னோட கேம் முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு வேணாம்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தார் தெரியுமா லாஸ்ட் வீக். அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறாராம் கோட்டை. இதோட சேர்த்து சேதன் சொன்ன மாதிரி ஜெஃப்ரியை வீக் ஆக்கணும், அதை வச்சு நம்ம நல்லவன்னு காட்டிக்கணும், அந்த ஃப்ரீ பாஸ் எல்லாம் கொடுக்கல. எனக்கு வேற யாரும் தோணல, அவன் மட்டும் தான் பெஸ்டா பண்ணான்னு தோணுச்சு, அதனாலதான் கொடுத்தேன். நான் டாஸ்க்ல இருந்து தான் பார்த்தேன், மத்தபடி அவங்க சொல்ற மாதிரிலாம் எந்த காரணமும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம சேதனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இன்னொரு ஹவுஸ்மேட்ஸோட தான் விளையாடிட்டு இருக்காங்க, ஆனா இந்த பீஸ் மட்டும் நம்ம சேதனை கூடயே விளையாடிட்டு இருக்குது. அவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, அது கிடையாது, அவர் என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, அப்படி கிடையாது, அவர் வேற மாதிரி மாத்தி சொல்றாரு, அப்படி கிடையாது, இப்படின்னு அண்ணனையே டார்கெட் பண்ணிட்டு இருக்குது இந்த பீஸ். நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க. நெக்ஸ்ட் விஷு என்று தர்ஷிகாவால் பாசத்துடன் அழைக்கப்படும் விஷால் தர்ஷிகா போனதை நினைச்சு கூட பெருசா ஃபீல் பண்ணல. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு ரிங் கொடுத்துட்டு போனாங்க தெரியுமா, அந்த கதையை பத்தி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரிங் இருக்கே, இது அவங்க அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் வாங்கின ரிங், அதை அவளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அவ எனக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டா, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, மேபி அவளோட ஃபீலிங்ஸ் ட்ரூவா இருக்கலாம். ஆமா எனக்கு புரியுது, அதுல நான் விளையாடிட கூடாதுல்ல. ஆமா இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க, பட் இங்க இல்லனாலும் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லையே, நீ ஏதோ அவளுக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் கொடுக்கலல்ல. ஆஹா நான் கொடுக்கவே இல்லையே. ஒருவேளை நான் வெளியே போனதுக்கு அப்புறம் நானு என் பிரச்சனை எங்க அம்மான்னு போயிட்டேன்னு வச்சுக்க, அந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால எந்த ஒரு நம்பிக்கையும் நான் கொடுக்கல. அதுதான்டா உன்னை நினைக்கிறப்ப எனக்கு பெருமையா இருக்கு, ஆனா வெளியே போய் பாருங்க, அதான ரியாலிட்டி அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சவுண்ட் என்ன இருந்தாலும் தன்னை விட 3 வயசு பெரியவங்க அக்கா தானே, அப்ப சொல்றது தம்பி கேட்டுதானே ஆகணும், அதானே உலக வழக்கம். நெக்ஸ்ட் நம்ம பவித்ராவும் சௌந்தர்யா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன், ரொம்ப லோ ஆயிட்டேன், எனக்கு அழுகையா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கு சவுண்ட் கேட்டாங்க, என்னன்னு சொல்லு, நான் உனக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் பவித்ரா சொன்னாங்க, இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா என் மேலே செல்ஃப் டவுட் வருது. 29 வயசு ஆயிடுச்சு எனக்கு, ஆனா இப்ப வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். இப்ப பாக்குறீங்கல்ல, இதான் உனக்காக குரல் கொடுக்கணும், பேசணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், என் மேல யாராவது நெகட்டிவிட்டியை தூவுனாங்கன்னா அவங்களை இக்னோர் பண்ணிடுவேன், பேச மாட்டேன், பொறுமையா தான் இருப்பேன். அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றப்போ இத்தனை நாளா நான் வளர்ந்த விதமே தப்போ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. இப்ப யார்ட்டையா போய் பேசணும் அப்படின்னாலே பயமா இருக்கு. பேசாத, பேசாம இரு, அதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சிம்பிளா ஒரு ரிப்ளை கொடுத்து முடிச்சு விட்டாங்க சௌந்தர்யா. அடுத்து சௌந்தர்யா பவித்ரா கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. அது என்ன புலம்பல் என்றால், இந்த காலை நீட்டி போட்டு உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன்னு சொல்லி லாஸ்ட் மீட்டிங்ல ஒரு பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா, அதை நான் வேணும்னே தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவனுங்கலாம் டாஸ்கா பார்க்காம பர்சனலா பார்க்க ஆரம்பிச்சிடறானுங்க. நான் கொடையை போய் புடுங்குறேன், அதை டாஸ்க்னு சொல்றேன், ஆனா பர்சனலா பண்றேன், எகிரிட்டு வர, பாஞ்சிக்கிட்டு வர அப்படிங்கிறாங்க. என்ன மேனேஜரா பார்க்க மாட்டாங்க, நான் பேசுறது எடுத்துக்க மாட்டாங்க, நான் என்ன சொல்றேன்றதையும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நாங்க மேனேஜரா உட்காரணும், சௌந்தர்யாவா தான் உட்கார்ந்தேன். அத்தனையும் நடிப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் ராணுவ, அவன் தான் உள்ள வந்து குழப்பி விட்டான். ஒருத்தர் கூட இது டாஸ்கா பார்க்கவே இல்ல. அஞ்சிதா முத கொண்டு கொடையை புடுங்கனா எப்படியாவது நினைஞ்சிருவா, அதுக்கப்புறம் விடுதிக்குள்ள போயிருவா அப்படின்னு நினைச்சு தான் நான் அதை புடுங்க ட்ரை பண்ணேன். கட்சியில கொடை கைக்கு வரல. அதுக்கப்புறம் இவனுங்க என்ன மீட்டிங் வைக்கிறது, இவனுங்க பேசுறத நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு வேணும்னே தான் காலை போட்டு உட்கார்ந்தேன் அப்படின்னு தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சேதன் சொல்றப்போ, சார் நான் வேணும்னே பண்ணல சார் அப்படின்னு தானே சொன்னாங்க. அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, இருங்க மாட்டி விடுறேன் எங்க அண்ணன்ட்ட. மறுபடியும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு ஸ்டார்டிங்ல ராணுவ ஒரு கதை சொன்னார் தெரியுமா, போர் வீரன், கிவ் அப் பண்ணக்கூடாது, போர்க்களம் அப்படி இப்படின்னு. அதே கதையை எடுத்துன்னு வந்து அப்படியே நம்ம ரஞ்சித் அண்ணன்ட்ட சொல்ல, ஆமா ஆமா உண்மைதானே அப்படி நம்ம ரஞ்சித் அண்ணனும் தலையாட்ட, ஐயோ டக்குன்னு முடிஞ்சு போச்சே, இப்ப வேற ஏதாவது கதை சொல்லணுமே, சரி இத சொல்லுவோம் அப்படின்னு ஒரு வேடந்தாங்கல் பறவையோட கதையை சொல்லிட்டு இருந்தார். அந்த கதை என்ன தெரியுமா, இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான், நல்லா தான் இருந்துச்சு, கேளுங்க. அதெல்லாம் வேணாம்பா, ராஜா இல்ல. இந்த ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா இப்படின்னு பல கண்டங்களை தாண்டி வேடந்தாங்கல் வர்ற பறவைகள்லாம் இருக்குல்ல, இல்ல இங்க இருந்து அங்க போற பறவைகள், இது எல்லாமே ஒரு கண்டத்தை அடையணும் அப்படின்னா கடல் வழியா தான் போயாகணும். அப்படி போறப்போ நடுவுல மரம் மலை எதுவும் இருக்காது, ஃபுல்லா தண்ணி தான் இருக்கும். அதுல அது எங்க போய் உட்காரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா சார்? இல்ல சார் நான் யோசிச்சது இல்ல சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். போறதுக்கு முன்னாடி வாயில ஒரு குச்சியை தூக்கிட்டு போகுமா, அந்த குச்சியை தண்ணியில போட்டுட்டு அது மேல நின்னு பசிக்கிறப்ப மீனை கொத்தி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த குச்சியை தூக்கிட்டு பறந்து போயிருமா. இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அந்த பறவையோட நம்பிக்கை அந்த குச்சி மேல கிடையாது, தான் மேல அப்படின்ற கதையை சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் சூப்பரா ஆட போறேன், கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்றத கடைசியா முடிவுரையில போட்டு விடுறாரு. இது என்ன தத்துவம் தம்பி? அதெல்லாம் சரி, எதுக்கு இப்ப அந்த பறவை கதை அப்படின்னு கேக்குறீங்களா, அந்த பறவை தன்னோட எல்லை கோட்டை நினைச்ச மாதிரி அடையிற மாதிரி நானும் என்னோட எல்லை